மாப்பிள போய் பாருங்க மாப்பிள. மாமா இல்ல மாமா, அது அப்பா இருக்காது. அப்பா என்னால பார்க்க முடியாது மாமா. நான் இருக்கேன்ல, நாம கஷ்டப்படுற மாதிரி எதுவும் இருக்காது. வாங்க மாப்பிள. இல்ல மாமா, சொன்னா கேளுங்க. வாங்க மாப்பிள. மாமா மாப்பிள பயப்படாதீங்க, நான் இருக்கேன்ல, பயப்படாதீங்க. மாப்பிள பாருங்க மாப்பிள. வேணாம் மாமா, பயமா பாருங்க பாருங்க மாப்பிள. மாமா, இது அப்பா இல்ல, இது அப்பா இல்ல, அப்பா இல்ல மாமா. நான் சொன்னேன்ல, இது அப்பா இல்ல. சரி அப்பா இல்ல. சரி சரி வாங்க மாப்பிள, வாங்க வாங்க. அப்பா இல்ல, அப்பா இல்ல. போலாம் போலாம் வாங்க. போயிடலாம் போயிடலாம். உமா, அங்கிள், அத்தை எப்படி இருக்காங்க? கண்ணை முடிச்சிட்டாங்கம்மா. ஆமா, என்னாச்சு? நீ மட்டும் தனியா நிக்கிற? அப்பாவும் அவரும் உள்ள போயிருக்காங்க. ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. ரவி, ரவி, என்னாச்சு? என்னங்க என்னப்பா? சொல்லுங்க. இல்ல உமா, அப்பா இல்ல. அது சம்பந்தி இல்லம்மா. ஏ ரவி, ஒண்ணும் இல்லடா, அழாத. மூஞ்சி செதஞ்சு போச்சு அங்கிள். மார்க்கோட நல்ல மனசுக்கு அவனுக்கு எதுவும் ஆகாதுடா, எனக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம சூழ்நிலைடா. சரி விடு, வருத்தப்படாத. அப்பா, இப்ப என்னப்பா பண்றது? சார், இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணாம பேசாம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் சார். ஆமா, நானும் அதான் நினைச்சேன். ஒண்ணு பண்ணுங்க, நீங்களும் மாப்பிளையும் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. உமாவை ஸ்டேஷனுக்கெல்லாம் கூட்டு போக வேண்டாம். அப்பா, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்கப்பா, நான் அத்தைய பார்க்கணும். சரிம்மா, நானும் ரவியும் ஸ்டேஷனுக்கு போறோம். நீங்களும் அப்பாவும் போய் பார்த்துட்டு வந்துருங்க. வரேன் உமா. வா ரவி. சரிம்மா, வாங்க வாமா. நீ எதுக்கும் பயப்படாத ரவி. சார் சார் நில்லுங்க. சார், யார் நீங்க? என்ன விஷயம்? சார் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். கம்ப்ளைண்டா? என்ன கம்ப்ளைண்ட்? சார், என் ஃப்ரெண்டோட பையன் ரவி. சார், எங்க அப்பாவை காணோம் சார். மொட்டையா காணோம்னா எப்பத்துல இருந்து காணோம்? வீட்ல ஏதாவது பிரச்சனையா? இல்ல. சண்டை போட்டீங்களா? இல்ல சார், காலையில இருந்து காணோம் சார். அவர் வழக்கமா போற எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டோம் சார், வேற எங்கேயுமே காணோம் சார். வீட்ல சின்ன சின்ன பிரச்சனை தான் சார், ஆனா சண்டையெல்லாம் இல்ல சார். சரி, ஆள் எப்படி இருப்பாரு? சார், ஆள் கொஞ்சம் வாட்டமா இருப்பான், கண்ணாடி போட்டிருப்பான் சார், சுருள் முடி, அங்கங்க கொஞ்சம் நரைச்சிருக்கும், மாநேரம் சார். சார் ஒரு நிமிஷம். காட்டுப்பா. இதோ போட்டோ. ஓ, இவரா? அதோ உட்கார்ந்திருக்காரு பாருங்க. அப்பா, மார்க்கே, டேய் மார்க்கடா, உட்கார்ந்திருக்கான் பாரு. இவர்தான் சார் எங்க அப்பா, இவர்தான். அப்பா, அப்பா, அப்பா. ஏய் மார்க்கே, என்னப்பா? என்னப்பா? அப்பா, அப்பா, அப்பா. என்னப்பா இது, இப்படி பண்ணிட்டியே? நான் உன்னை எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? அப்பா, ஏன்பா சொல்லாம கொள்ளாம வந்தீங்க? நாங்க ஆளுக்கு ஒரு பக்கமா தேடி அலைஞ்சிட்டு இருந்தோம் தெரியுமா? இங்க எப்படிப்பா வந்தீங்க? நாங்க தான் விசாரிச்சு கூட்டிட்டு வந்தோம். ரொம்ப நேரமா அவர் ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்கிறதா தகவல் வந்துச்சு. தகவல் வந்துச்சா? போய் பார்த்தா
அங்கேயும் இதே மாதிரி தான் உட்காந்துருந்தாரு. விசாரிச்சோம், எதுவும் சொல்லல. அதனாலதான் இங்க ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம். அப்பா என்னப்பா அப்பா என்னப்பா அதெல்லாம்? அப்பா உங்களை காணோன்னு அம்மா. சீதா, சீதாக்கு என்னாச்சு? சீதா, சீதா, இப்ப சொல்லு சீதா சீதான்னு. சீதா, சீதாவுக்கு நீ தான்பா உலகமே. பித்து பிடிச்ச மாதிரி ஆயிட்டாங்க. அப்பா அப்பா என்னை விட்டு எங்கேயோ போயிட்டாருன்னு ஒரு வார்த்தையை தவிர வேற எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்கப்பா அம்மா. சீதா, 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 சீதாக்கு என்னாச்சு? அவங்கள விட்டு வரவனுக்கு எப்படா மனசு வந்துச்சு? ரொம்ப உடம்புக்கு முடியாம போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு ஹாஸ்பிட்டலா? வந்துட்டோம். ஐயோ, என்னாச்சு? ஆமாப்பா. அப்பா உங்களை பார்த்தா அம்மா சரியாயிடுவாங்க. வாங்கப்பா வாங்க நான் வாங்க. ஆஸ்பத்திரி போகணும். சரிப்பா சீதாவை சரிப்பா. பார்க்கணும். நான் இப்போ போலாம், ஆஸ்பத்திரி போலாம். போகணும். பாப்பா. அப்பா, வாங்கப்பா வாங்க. வா சார் வாங்க. எழுந்து வா. இருங்க, சீதா, ஐயா வர லேட் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கு. அங்கிள் அத்தை, குடிக்க ஏதாச்சும் கொண்டு வரட்டுமா? எனக்கு எதுவும் வேண்டாம். அவரை மட்டும் கூட்டிட்டு வந்துருங்க, அது போதும். ராஜா, அப்பா வந்துட்டாரா? அவர் எங்க? மா, ரவி ஃபோன் பண்ணாமா? அவனும் நீலகண்ட அங்கிளும் அப்பாவை கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்களா? அம்மா சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டாதான் அவங்க மாத்திரை போட முடியும். இல்லைங்க, எதுவுமே வேண்டான்னு சொல்றாங்க. மா, என்னம்மா நீங்க? சாப்பிட்டாதானே மாத்திரை போட முடியும். சாப்பிடுங்கம்மா. அப்பா வரலையே. அவர் வராம நான் எப்படி சாப்பிடுறது? ஐயோ அம்மா, சத்தியமா அவங்க 2 பேரும் அப்பாவை கூட்டிக்கிட்டு வந்துட்டு தாமா இருக்காங்க. நான் நிஜமாதாம்மா சொல்றேன். அத்தை, அவர் தான் இவ்வளவு சொல்றாருல்ல. அப்படின்னா ரவிக்கு ஃபோன் பண்ணு, நான் அவர்கிட்ட பேசிட்டு சாப்பிடுறேன். அவ்வளவுதானம்மா, நான் கால் பண்ணி தரேன். அம்மா. தோண்டா பாருங்க. ரவி, மா. அப்பா. சீதா, என்னங்க என்னாச்சு? ராஜா, அப்பா வந்துட்டாருடா. நீ சொன்னது உண்மைதான். மேகலா, உங்க மாமா வந்துட்டாரு. அண்ணே, பாத்தீங்களா? அவர் வந்துட்டாரு. அவர் ஒண்ணும் இல்ல வந்துட்டாருன்னு. சீதா, எனக்கு ஒண்ணும் இல்ல. பா. ராஜா இரு. ராஜா பாப்பா. என்ன சீதா? ஏன் இப்படி பண்ணீங்க? என்ன பத்தி நீங்க யோசிக்கவே இல்லைல்ல? இல்ல சீதா, எனக்கு மனசு தாங்கல. வீட்டு பத்திரம், இன்சூரன்ஸ் பணம், இதெல்லாம் தான் எனக்கு பெருசு நினைச்சிட்டீங்களா? நீங்க வீட்ல இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு என்ன விட்டுட்டு போயிட்டீங்கல்ல? இல்ல சீதா, நான் என்ன பண்றதுனே தெரியாம பண்ணிட்டு உன்னை விட்டுட்டு போகணும்னு நான் நினைச்சு பார்க்கல. ஒவ்வொருத்தரும் பேசுறது தாங்க முடியாம போயிட்டு நீங்க போயிட்டீங்கன்னா அதுக்கும் சேர்த்து என்னென்னலாம் பேசுவாங்க, அத நீங்க நினைச்சு பாத்தீங்களா? எல்லாத்தையுமே நான் தனியா தாங்கிக்கிட்டோன்னு விட்டுட்டு போயிட்டீங்கல்ல? தப்புதான் சீதா, தப்புதான். தெரியாம பண்ணிட்டு
நான் இருக்கும்போதே அப்படி பேசுறாங்க. நான் இல்லைன்னா நீ எவ்வளவு கஷ்டப்படுவேன்னு நான் யோசிச்சிருக்கணும். தப்பு பண்ணிட்டேன் சீதா, தப்புதான். என்ன மன்னிச்சிரு சீதா, என்ன மன்னிச்சிரு. மன்னிச்சிருமா, மன்னிச்சிரு, மன்னிச்சிரு. சீதா, இன்னொரு தடவை இந்த மாதிரி தப்ப கண்டிப்பா பண்ண மாட்டேன். என்ன நடந்தாலும் உன் கூட தான் இருப்பேன். உன்னை விட்டு போக மாட்டேன் சீதா, போக மாட்டேன். வாங்க. அம்மா, அப்பா, அம்மா, உடம்பு பரவாயில்லையா? என்னம்மா சீதா, இவனை பிடிச்சி உங்ககிட்ட ஒப்படைச்சாச்சு. இனிமே உன் கூடயே பத்திரமா பாத்துக்கோ. இல்லடா, இனிமே இவளை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். அட பாரா, அம்மா சிரிச்சிட்டாங்க. ஒவ்வொரு இடமா தேடி அலைஞ்சி ஆள் ஆளுக்கு தேவையில்லாத டென்ஷன். எதுக்குப்பா இப்படி பண்ணீங்க? விடுப்பா, அவன் ஏதோ மனசு சரியில்லாம போய் எங்கேயோ உட்காந்து இருந்தான். விட்டிருந்தா அவனே வந்திருப்பான். நாம தான் கொஞ்சம் ஓவரா டென்ஷன் ஆயிட்டோம். நம்மள கூட விடுங்க. அத்தைய நினைச்சுதான் நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். ஆமா, எவ்ளோ நேரம் கண் முழிச்சு அழுதுகிட்டே இருந்தாங்க தெரியுமா? ஸ்கேன் எடுக்க மட்டும் 8000 ரூபாய் இருக்கு. ஏன் அப்படி பாக்குறீங்க? அதுவும் கஷ்டம் தானே. மனசுக்கு தேவையில்லாத டென்ஷன், உடம்புக்கு தேவையில்லாத கஷ்டம். அதே மாதிரி தேவையில்லாத பண செலவு. உண்மையை தானே சொல்றேன். உண்மையை கூட எங்க சொல்லணும், எப்படி சொல்லணும்னு இருக்குப்பா. அம்மா, அம்மா, எங்க அம்மா எங்க? யார் வேணும்? கேளுங்க. ரேவதி, பொறுமையா இரு. சீதா மேடம், நீங்க ஊருக்கு போன நேரம் எப்படி ஆகணுமா? இரு பொறுமையா இரு. எங்க அம்மா எப்படி இருக்காங்களோ தெரியலையே. மேடம், மேல போய் லெஃப்ட்ல போனா உங்க அம்மா இருக்கிற வார்டு வந்துரும். எங்க அங்கேயா? ஆமா மேடம். தேங்க் யூ மேடம். வாங்க. இந்த பக்கம். மா, மா, ஐயோ, என்னாச்சுமா உனக்கு? சொல்லுமா. உன்னை இப்படி நோயாளியே பாக்குற அளவுக்கு அவ இப்படி வச்சுட்டு போயிட்டாலேமா. அவன் நல்லா இருப்பாளா? ஏய், எனக்கு ஒண்ணும் இல்லடி, நான் நல்லா தான் இருக்கேன். பா, என்னப்பா இது? உங்களுக்கு அவ மட்டும் தான் புள்ளையா? அவ இப்படி பண்ணிட்டு போனதுக்கு நீங்க எங்களெல்லாம் விட்டுட்டு போக பாத்தீங்களா? ரேவதி, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு போச்சு. இப்ப முதல்ல இருந்து ஆரம்பிச்சு மறுபடியும் சீனை கிரியேட் பண்ணாத. கண்ணத்தோட. ஆமா ரேவதி, இது ஹாஸ்பிட்டல். கொஞ்சம் அமைதியா இரு. அத்த, எப்படி இருக்கீங்க அத்த? இப்போ எனக்கு ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள. உங்க மாமா வந்த உடனே எல்லாம் சரியாயிடுச்சு. எப்படி இருக்கும் எங்க அம்மா அப்பா முகம்? இப்ப இப்படி வாடி போயிடுச்சு. சிரிச்சு சந்தோஷமா இருந்த குடும்பம் ஒரே நாள் இப்படி ஆயிடுச்சு. ஐயோ, என் மனசு தாங்கலப்பா. ஊர்ல இருக்கிறவங்களா எங்க அம்மா கையில தான் மருந்து வாங்கிட்டு போவாங்க. இன்னைக்கு எங்க அம்மாவையும் ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சுட்டாலே. அவ நல்லா இருப்பாளா? எங்கடி போன மலரு? அம்மா, ஏமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது என்ன ஹாஸ்பிட்டலா இல்ல உங்க வீடா? இப்படி கத்திட்டு இருக்கீங்க? எதுக்கு இங்க எத்தனை பேர் நிக்கிறீங்க? வெளியில போய் வெயிட் பண்ணுங்க. மா, நீ முதல்ல வெளியே போமா. இங்க சத்தெல்லாம் போடக்கூடாது. எப்ப பார்த்தாலும் ஒரு நாடகத்தை போட்டுட்டு வந்துரும். சார், உங்களை டாக்டர் வர சொன்னாங்க சார். போய் பேசிட்டு வந்துருங்க சார். சரிங்க, ஓகே சார். நாங்க வரோம். போங்க. வாப்பா, போய் டாக்டரை பார்த்துட்டு வந்துடலாம். பர்மிஷன் கொடுத்தாச்சுல, வா போலாம். வா.
மா ஒன்னும் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடுச்சு. இனி கவலைப்படாம இருக்கணும், ஓகேவா? அவங்களுக்கு பிசிக்கலா எந்த பிரச்சனையும் இல்ல, அதனால நீங்க பயப்பட வேண்டாம். ஆனா மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க. வீடு குடும்பம்னு இருந்தா பிரச்சனை இருக்கதான் செய்யும். அவங்கள நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். பாத்துக்கிறேன் டாக்டர், நிச்சயமா பாத்துக்கிறேன். அதிர்ச்சி தர எந்த விஷயத்தையும் அவங்க கிட்ட உடனே சொல்லாதீங்க. கொஞ்சம் மெதுவா நேரம் பார்த்து பக்குவமா சொல்லுங்க. ஏன்னா அதிர்ச்சியை தாங்குற அளவுக்கு அவங்க இப்ப ஸ்ட்ராங்கா இல்ல. மத்தபடி ஒரு 2-3 நாள் ரெஸ்ட் எடுத்தாலே போதும். அவங்களுக்கு பிசிக்கலா ஹெல்த் நார்மல் ஆயிடும். இங்கே எதுவும் ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா டாக்டர்? நோ, நீங்க தாராளமா டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போகலாம். ஷி வில் பி ஆல் ரைட். டேக் கேர். ஷூர் டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். வரேன் டாக்டர். பாண்டியே இந்தா சாப்பிடு. டேய், மலருக்கு என்னடா வாங்கி வந்த? அவளுக்கு ரொம்ப பிடிச்சது. அவளுக்கு எண்ணெய் சின்ன தானே ரொம்ப பிடிக்கும். கரெக்டா சொன்னீங்க மாமா. பா மொக்க படம் சாப்பிடுறியா? அத்த சொல்லு. என்னடா வாங்கிட்டு வந்திருக்க? உனக்காக ஸ்பெஷலா நீயே பிரிச்சு பாரு. இந்தா. டேய், மஷ்ரூம் பிரியாணியா? அதானே உனக்கு பிடிக்கும். ஐயோ பாண்டி, இது எங்க அம்மாக்கு பிடிக்கும்னு சொன்னேன்டா. யோய், ஏடுபட்ட கசமாலம், அதுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு வாங்கி வர மாட்டியா? மலரே, உனக்கு பிடிக்கும்னு சொன்ன மாதிரி தான் எனக்கு ஞாபகம். பாண்டி, எங்க அம்மாக்கு பிடிக்கும் தான் உன்கிட்ட சொன்னேன். ஆனா எனக்கும் இதான் பிடிக்கும். ஏய் மா, அவசரப்பட்டு உன் புள்ளைய திட்டியோமா? துண்ணு. ஏய், அவ அப்படித்தான்டா. நீ சாப்பிடுறா. சாப்பிடு சாப்பிடு. யார் மலரு? ரேவதி அக்காவோட ஹஸ்பண்டா. பேசு பேசு. சரி. ஹலோ. சொல்லுங்க மாமா. மலர், எங்கம்மா இருக்க? அது எங்க வீட்ல மாமா. ஏன் என்னாச்சு? உனக்கு யாரும் தகவல் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னா நான் சொல்றேன் மலர். மாமா என்ன சொல்றீங்க? என்ன தகவல்? அத்தை கொஞ்சம் உடம்பு முடியாம போயிட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம் மலர். என்னது மாமா, என்ன சொல்றீங்க? ஐயோ அம்மா. அம்மா அம்மா நல்லா இருக்காங்கல்ல? எங்க மாமா இருக்காங்க? ஒன்னும் இல்ல மலர், அம்மாவை இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம். உனக்கு லொகேஷன் ஷேர் பண்றேன், நீ வந்துரு. மலரே, அத்தைக்கு என்னாச்சு? பாண்டி, அம்மா அம்மா ஹாஸ்பிட்டல். அலாமா சொல்லி என்னாச்சு? போச்சு. பதறாத, அவங்களுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. டேய், போய் இன்னும் கூட்டு போய் பாத்துட்டு வா போ. அல்லாத வா மலர், போலாம். பாத்துடா. என்னடா இது?
சொல்லுங்க மேடம். இங்க சீதான்னு ஒருத்தவங்களை அட்மிட் பண்ணிருக்காங்கல்ல, அவங்க எந்த ரூம்ல இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? சீதாவா மேடம்? இருங்க பார்த்து சொல்றேன். அவங்களுக்கு நீங்க என்ன வேணும்? நான் அவங்களோட பொண்ணு. ஒரு நிமிஷம் மேடம். ரொம்ப பயமா இருக்கு பாண்டி. ஒன்னும் ஆகாது, அழாத. பாண்டி அம்மாடா. ஏய் ஒன்னும் ஆயிருக்காது. ப்ளீஸ் மலரு, கொஞ்சம் அழாம இரு. மேடம் அவங்க அட்மிட் ஆயிருந்தாங்க. பட் ஐயோ என்னாச்சு அம்மாக்கு? என்னாச்சு? ஏய் கத்தாத. ஏய் ஒன்னும் ஆயிருக்காது மலரு. அம்மாக்கு ஒன்னும் ஆயிருக்காது. இருங்க, ஒண்ணும் இல்ல மேடம், பயப்படாதீங்க. அவங்களுக்கு ஒன்னும் ஆகல. அவங்க ரெக்கவர் ஆகி டிஸ்சார்ஜ் ஆயிட்டாங்க. ஏய் நான் தான் சொன்னல மலரு, அம்மாக்கு ஒன்னும் ஆயிருக்காது. நம்ம உடனே வீட்டுக்கு போய் அம்மா பார்க்கலாம் பாண்டி. நான் அம்மா உடனே பார்க்கணும். சரி நான் போய் பார்க்கலாம்னா? அழாத, சரியா? போலாம். தேங்க்ஸ். ஓகே சார்.